சோஷியல் மீடியா, அதாவது சமூக வலைத்தளம், இந்த மோகத்துல தானும் ரீல்ஸ் பண்ணணும், தானும் பெரிய ஆள் ஆடணும், எனக்கும் நிறைய ஃபாலோவர்ஸ் வரணும், எனக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் அப்படின்ற காரணத்துக்காக நல்ல நல்ல கண்டென்ட்லாம் இருக்குங்க. நல்ல நல்ல கண்டென்ட்டா எடுத்து போடாம எதுக்கு இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை செய்யணும்? சென்னையிலேருந்து திருத்தணி நோக்கி சென்ற லோக்கல் ட்ரெயின்ல ஒரு வடமாநில இளைஞர் போயிட்டு இருக்காரு. பாவம், ஒடிசாவை சேர்ந்து சுரேஷ்ன்ற ஒருத்தர் ஃபேமிலியை விட்டு தனியாக இங்கே தங்கி அவங்க குடும்பத்துக்காக வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஒருத்தர், ஒரு வடமாநில இளைஞர். சும்மாவே நம்ம நார்மலாகவே நம்ம ஊரில் வடமாநில இளைஞர்களெல்லாம் நம்ம எப்படி கேலி செஞ்சு பேசுவோன்றது நம்மளுக்கே தெரியும். நம்ம சும்மா போவோம், வடக்கன் போகிறான் பாடுறா, நார்த் இந்தியன் போகிறான் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேலி வார்த்தைகளை நம்மளே பேசுவோம். ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிற ஒரு மனிதர்கள். இது மாதிரி பயணிச்சுட்டு இருக்க ஒருத்தர் சுரேஷ்ன்ற ஒருத்தர் பயணிச்சுட்டு இருக்காரு ட்ரெயினில். அவர்கிட்ட அந்த கம்பார்ட்மெண்ட்ல திருவலாங்காடு அப்படின்ற ஸ்டேஷன்ல இருந்த 4 சிறார்கள் என்ன பண்றாங்கன்னா, கத்தியை வச்சு பயணிகளையும் சரி சுரஜும் சரி வெட்டுற மாதிரி நிறைய வீடியோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அதை ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தட்டி கேட்ட சுரஜ திருத்தணியில இறக்கிட்டு ரயில்வே கோட்டர்ஸ் கொண்டு போய் அவரை சரமாரியா வெட்டுறாங்க. குத்துயிரும் கொலையுமா கிடக்குறாரு சுரஜ். வந்த பயணிகள் அவரை பார்த்து மருத்துவமனையில எடுத்துட்டு போய் சேர்க்கிறாங்க சுரஜ. உயிருக்கு போராடுற நிலைமையில இப்போ வரைக்குமே மருத்துவமனையில இருக்காரு அவரு. விசாரணையின் பிரகாரம் என்ன தெரிய வருதுன்னா, அலப்பறை பண்ண சிறுவர்கள் எல்லாமே கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இந்த பசங்கள்கிட்ட எப்படி கஞ்சா போச்சு, எப்படி கஞ்சா போதைப் பொருட்கள் இதெல்லாம் போச்சு? 17 வயசு கீழே இருக்க பசங்க, ஸ்கூல் படிக்க வேண்டிய பசங்க, இவங்க கிட்ட எப்படி போதைப் பொருள் கைக்கு போச்சு? அப்படி போதைப் பொருள் கைக்கு போற அளவுக்கு தான் நம்ம தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இருக்கா? இந்த சம்பவத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.